வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசியில் செவ்வாய் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. செவ்வாய் ராசியில் இருந்தாலே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் உருவாக தான் செய்யும். அதாவது ஒரு சிலருக்கு நிறைய கோபம் வரும், சரிங்களா? யார் கூடயாவது சண்டை போடணும் போலயே இருக்கும். ஒரு ஆத்திரம், வேகம் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மன உளைச்சல் கூட ஒரு சிலருக்கு வந்துடும் அந்த கோபத்தினால. ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்துடும். அந்த காரியங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை டென்ஷன் ஆக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு டென்ஷன் வரலாம். சில நேரத்துலலாம் என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் நம்ம பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அது காவல்துறை சம்மந்தப்பட்ட கிரகம். சில நேரத்தில் காவல்துறையினால் ஏதாவது தொந்தரவு வரலாம், வேறு யாருனாலையாவதும் நமக்கு பிரச்சனை வரலாம், அல்லது நம்ம கூட காவல்துறையில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது காவல்துறையினால் பாதிக்கப்படலாம், அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். இதனால கூட உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கணுங்கிற விதி இருக்கும், வாங்கணுன்னா வாங்கலாம். சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த காயம், புண்ணு, ரத்தம் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்பு இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு கீழே விழுகிறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள், கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிற போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நமக்கு காயங்களை ஏற்படுத்தி விட்டுரும். அது ஒரு காரணம்தான். அதே மாதிரி சில நேரம் அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே நம்ம கவனமாக இருக்கணும். செவ்வாய் கொஞ்சம் ஆத்திரத்துக்குடைய கிரகம், வேகத்துக்குடைய கிரகம். நமக்கு அந்த ஆத்திரம், அவசரம், அந்த வேகத்தெல்லாம் நம்ம இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். அப்படி குறைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு காவல்துறையில் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், அல்லது இராணுவத்தில் கூட வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு கை கொடுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இப்போ இருக்கதா செய்யுது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10வது இடத்துல தான் இருக்கார். அப்போ சனி 10வது இடத்துல இருந்தாலே நல்லது நடக்குமானா நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்கும். இப்போ வண்டி வாகனம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த தொழில்கள் எல்லாம் கூட புதுசாக தொடங்கணும்னு நினச்சா தொடங்கிடலாம், தொடங்கி கொடுக்கும், நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே தொடங்கி இருந்தாலும் அந்த தொழிலை நல்லா கொண்டு போகும், நல்லா விருத்தி ஆகும். ஸோ தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது, தொழில் நல்லா போகும். வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைச்சி முன்னேற்றங்களை அந்த சனி கொடுப்பார். ராகு 9வது இடத்துல இருக்கிறது தந்தைக்கு உடல்நலக்குறை ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த இரண்டில் ஒன்று மட்டும் வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்புடைய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாடு வேலைக்கு போகிறதா இருந்தாலும், படிக்க போகிறதா இருந்தாலும், விசா வேணும்னாலும், பிஆர் வேணும்னாலும் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்ளை பண்ணோம்னா. 2வது இடத்துல புதன் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா 2வது இடத்துல புதன் இருந்தாலும் நல்ல கல்வி செல்வம் நல்லா இருக்கும். அதாவது நல்ல கல்வி கிடைக்கும், நல்லா படிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குமே நல்ல படிப்பு வரும். அதுபோக பொருளாதாரமும் உயரும். 2வது இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், தெரியுங்களா? ஏன்னா காசு இல்லாதவங்க கூட இப்போ காசை பார்ப்பா, அந்த மாதிரியான ஒரு நேரம். வறுமையில் இருந்தவங்க கூட அந்த வறுமையை விட்டு வெளியே வரக்கூடிய நேரம். காசுன்னு ஓடுன காலம் ஒரு காலம் இருந்துச்சு, அப்போ கூட நமக்கு காசு கிடைக்காது. ஆனால் இப்போ ஓடாமல் இருந்தால் கூட நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு கொடுக்கும், பொருளாதாரம் உயரும், கடன் காட்சிகள்லாம் அடையும். ஆக அந்த பண தட்டுப்பாடு, பண சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்காது, அதெல்லாம் விளையிடும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் உங்கள் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் போன வருஷம் வந்திருக்கலாம். அந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ விலகிடும். இப்போ குடும்பம் ஒன்று சேர்ற டைம். அதனால பிரிஞ்சிருக்கவங்க கூட ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. அதனால மிதுன ராசிக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பாதிக்கிற மாதிரி எதுவும் தெரியலை. சூரியன் வேற 3வது ராசியில் இருக்காரு. அப்போ நம்ம வீடு மாறணும்னா மாறலாம், ஊர் மாறணும்னா மாறலாம். அதே மாதிரி ஒரு சொத்தை விற்காமல் இருந்துட்டு இப்போ விற்கணும்னு நினச்சா வித்துடலாம். அது எந்த சொத்தாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், வேறு பொருளாக இருந்தாலும் நம்ம விற்கணும்னா நம்மளால் விற்க முடியும். அதுக்குடைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது.
அதே மாதிரி 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகம் தான். ஏன்னா 4வது இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குற யோகம், வீட்டுக்கு உபயோககரமான பொருட்கள் வாங்கக்கூடிய நேரம் இது. அதனால வாங்கிக்கலாம். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி 5வது ராசிக்கு போயிடுவார். 5வது ராசிக்கு போயிருந்தா மிதுன ராசிக்காரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் பிறக்கலாம், இல்லைன்னா குழந்தைகள் வந்து உருவாகலாம், அல்லது ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் இப்போ வரதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறக்கூடிய நேரம்தான் இது. அதே மாதிரி எவ்வளவோ சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் இது. பொருளாதாரத்தில் நிறைய சிரமம் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டிருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறக்கூடிய நேரம்தான். ஆக படிப்படியாக உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு, ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.